கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 7வது படை வீடுன்னு சொல்ற இந்த ஒரு மருதமலைக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, அப்ப இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா பாருங்க. தீவிர முருகர் பக்தனா இருந்தீங்கன்னா, அப்ப மறக்காம எனக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க எங்க இருந்தாலுமே சரி, கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் வந்த உடனே நீங்க எங்க போகணும்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. மருதமலைக்கு பஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 70. அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா 1 ஹவர் டிராவல்ல ஸ்ட்ரைட்டா மருதமலையில எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. கோவில் கீழ இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு மலைப்பாதை வழி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா படிக்கட்டு வழி. நம்ம பாத்தீங்கன்னா படிக்கட்டு பாதை வழியா தாங்க போறோம். மிஞ்சி போனா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஏறினீங்கன்னா சீக்கிரமா அந்த கோயில் வாசல்லே போய் நின்னுடலாம். நான் போன நேரம் பார்த்து வெளியே முருகர் சிலைலாம் வச்சுட்டு அதுக்கு ஏதோ அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா உள்ள இருக்கிற முருகரை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு கியூல நின்று உள்ள போய் பார்த்தா முருகர் ரொம்ப அழகா இருந்தாருங்க பாக்குறதுக்கு. மருதமலை வியூ பாருங்க, உண்மையிலே செம்ம அழகா இருக்கு. இங்க இருந்து நின்று பார்க்கும்போது என்ன இங்க இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. சரி நம்மளும் ஒரு வழியா டோக்கனும் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் காத்து இருந்துட்டு உள்ள போயிட்டு சாப்பிட்டா உண்மையுமே சொல்றேன் வேற மாதிரி இருந்துச்சு சாப்பாடு.